கோவை முகவர்கள் பாலிசிதாரர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட LIAFI முகவர்கள் மாபெரும் போராட்டம். கோவை அகில இந்திய LIAFI முகவர்கள் சங்கத்தின் வழிகாட்டுதல் படி 14 லட்சம் LIC முகவர்கள் மற்றும் கோடிக்கணக்கான பாலிசிதாரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டி LIC நிர்வாகம், IRDAI நிர்வாகம், மத்திய அரசு ஆகியோரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய கோவை கோட்ட ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் சங்கத்தினர் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலிசிதாரர்களின் போனஸை உயர்த்துதல், பாலிசியின் மீதான கடன் வட்டியை குறைத்தல், பாலிசி மீதான GSTயை நீக்குதல், அனைத்து முகவர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குதல், அனைத்து முகவர்களுக்கும் விபத்து காப்பீடு 10 லட்சமாக வழங்கிடுதல், முகவர் சட்டம் 2017 முகவர்களை பாதிக்கும் சரத்துக்களை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கோவை கோட்ட ஆயுள் காப்பீடு முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட முகவர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மண்டல தலைவர் NP சுப்பிரமணியம். நான் குமணன் கோவை கோட்டத்தினோட தலைவர். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி LIC நிறுவனம் சில மாற்றங்களை அறிவிக்கிறது. அந்த மாற்றங்கள் முழுக்க LIC முகவர்களுக்கும் LIC பாலிசிதாரர்களுக்கும் எதிராக அமைந்திருப்பதால் நாங்கள் இன்றைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை LIC முகவர்கள் சங்கம் எடுத்திருக்கிறது. அதில் குறிப்பாக LIAFI என்று சொல்லப்படுகிற லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் நாங்கள் இந்த போராட்டத்தில் கோவை கோட்ட அளவில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் GSTயை நீக்க வேண்டும், பாலிசிதாரர்களுக்கு அதிக போனஸை வழங்க வேண்டும், பாலிசிதாரர்கள் பெறுகிற கடனுக்கான வட்டியை குறைக்க வேண்டும், முகவர்களுக்கு கமிஷன் தொகையை பழையபடி இருந்தபடி உயர்த்தி வழங்க வேண்டும், முகவர்களுக்கான பணி பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்திய அரசாங்கமும் LIC நிறுவனமும் இதற்கு செவிசாய்த்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதற்காக இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்திய நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தும் முகவர்களாகிய நாங்கள் பங்கு சந்தை வீழ்ச்சி எப்பெல்லாம் அதற்கு பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற LIC நிறுவனத்தை வளர்த்த நாங்கள் இன்று அவர் பாலிசிதாரருக்கு போனஸை உயர்த்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையை அடிப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்த நாட்டிலே இந்த மேம்பட்ட மக்களுக்காக இந்த நிறுவனம் அல்ல, சாதாரண மக்களுக்காகவும் இந்த நிறுவனம் உழைத்து வந்த மக்களுக்கு பாலிசிதாரர் ஒரு பிரீமியம் கட்டும்போது அந்த பிரீமியத்திலே நிர்வாகத்தின் செலவு, அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டரு, ஒரு முகவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கமிஷனு அத்தனையும் இருக்கிறது. பாலிசிதாரர் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாலிசியை சரண்டர் செய்துவிட்டு பொருளாதார கஷ்டத்துக்கு போனால் அதனுடைய கொடுத்த கமிஷனை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொல்லும் அந்த கிளாபேக் சரத்தை நீக்க வேண்டும் என்று நிலையில்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாமல் நாங்கள் இந்த தொழிலை